எல்லோருக்கும் வணக்கம். டண்டனக்கா டனுக்குனக்கா அடுத்த வாரம் நிஃப்டிக்கு பிரச்சனையாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளே நிஃப்டி இப்போ ஒரு 2 வாரமாக தொடர்ந்து ஏறி ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட் பக்கம் ஏறிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் சந்தோஷத்தில் என் மண்ணை போட அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் மிரட்டுறாரு. சைனா மேலே 100% நல்லா யோசிச்சுங்க. 2 பேர்த்து இவர் மிரட்டுறாரு. நேட்டோ படைகளை மிரட்டுறாரு. நீ ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கீல, முதல்ல நீ ஆயில் வாங்கிறத நிறுத்தின கையோட சைனா மேலே நீ 100% வரி போடு. ஏன்னா நீ ஆயில் வாங்குறத நிறுத்திட்டீங்கன்னா சைனா இன்னும் அதிகமாக ஆயில் வாங்கும் ரஷ்யா கிட்ட. அப்போ நீ சைனாவின் மேல் 100% இறக்குமதி வரி போடு அப்படின்றாங்க. ஏங்க சார் நீங்கள் போடலாமில்ல அப்படின்னு சொன்னாக்கா, நான் போட்டால் தான் அவன் திருப்பி போடுறான்ல. நான் 100% வரின்னு போடுறேன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு அவன் 101% என் மேலே வரி போடுறான். சரி, நான் 200ன்னு போட்டாக்கா மறுபடியும் 201ன்னு போட்டு பிம்பிளிக்கு பியாக்கிங்கிறான். அதனால் நான் அவன் மேலே டேரிஃப் போட்டு விளையாடல. இனிமேல் நீங்கள் அவன் மேலே டேரிஃப் போடுங்க. என்னால் முடிஞ்சது இந்தியா மேலே மட்டும்தான் டேரிஃப் போட முடிஞ்சுது. அதனால் நான் இந்தியா மேலே டேரிஃப் போட்டேன். சைனாவை என்னால் அடிக்க முடியல. ஸோ நீங்கள் போய் சைனாவை அடிங்க அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் மிரட்டியிருக்காரு. போக போக எல்லா நாட்டு தலைவர்களுடைய தலை மேலே ஏறிக்கு வந்துக்குவாப்பிள்ளையாட்டிருக்கு. நான் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் அப்படின்னு. ஆக மொத்தம் ட்ரம்ப் பண்ண வேலை ஒரு டண்டனக்கா வேலை. அதுக்கு ஆல்மோஸ்ட் 2 வாரங்கள் கஷ்டப்பட்டு மேல் நோக்கி ஏறி வந்த இந்த 600-700 பாயிண்ட் நிஃப்டி என்பது இப்போ இந்த செகண்டில் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. இனி அடுத்த வாரத்தில் இந்த ஏறி வந்த 700 பாயிண்ட்டை கீழே விடுறானா, அல்லது இந்த டெப்த்தை அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு 700 ஏங்க 25,700லாம் வந்துச்சுன்னா நம்ம நிறைய பேர் ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருப்போம். அப்படி ஒன்று நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல. நம்ம நல்லது நடக்கட்டும்னே நினைப்போமே. அதாவது தன்னுடைய ரீசெண்ட் ஹையை திரும்பி பிடிச்சிருக்கக்கூடிய நிஃப்டி இந்த டெப்த்தை திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். வெறும் 10,000 ரூபாயில் குட் நியூஸ் சொல்லுவான்னு நினச்சி ஒரு நண்பர் ஈஸ்மை ட்ரிப் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கில் ஒரு 10,000 ரூபாயில் சந்தோஷம் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு ரேட்லேருந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. எந்த ரேட்டுன்னு தெரில. அந்த 10,000லேருந்து மனுஷன் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் 2 லட்ச ரூபாய் உள்ளே போட்டுட்டார். இந்த 2 லட்ச ரூபாயும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த ஈஸ்மை ட்ரிப் அந்த நண்பருக்கு பண்ண வேலை என்னென்னா கும்பாதான், நஷ்டம்தான். 2 லட்ச ரூபாயை உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கூட ஒரு லாபமே கொடுக்காம ஒரு பங்கு உட்காந்துருக்குன்னா அந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற ஒரு பங்காக இருக்குது தற்போதைய நிலைமையில். ஏன் இப்படி சில பங்குகள் பண்ணுது அப்படின்னு தெரியல. சில பேர் உனக்கு 10 நாள் டைம், அதுக்குள்ளே நீ லாபத்தை கொடு, இல்லை 1 வருஷம் டைம், அல்லது ஒரு 10 மாத டைம், அந்த மாதிரி எத்தனை வருஷம் டைம் கொடுத்தாலும் இவன்லாம் என்னைக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்த்துவான்னு தெரில. 36 ரூபாயிலிருந்து இறங்கிட்டு இருக்கான் மனுஷன். இன்னும் 8.5 சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு பங்கில் எப்போ பயம் வரும்னா, அந்த பங்கு டிவிடெண்ட் கொடுப்பதை நிறுத்தினாலோ, அல்லது கடன் அதிகமாகவோ, அல்லது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக மாறினாலோ தான் அடிவயிறு லேசாக கலக்கும். அந்த வகையில் இவன் 3மே இன்னும் ஒன்றும் பண்ணலை. ஒரே ஒரு குவார்ட்டரில் மட்டும் லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கான். பட் அது ஆப்ரேஷ்னலாக ப்ராஃபிட் தான். பட் இருந்தாலும் அது வேறு ஏதோ அதர் இன்கமில் ஒரு 63 கோடி வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டு தெளியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு குவார்ட்டரில் மட்டும் லாஸ். ஸோ மற்றபடி இது வரைக்கும் லாஸ் பெருசாக பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கு, கடன் கம்மி. ஸோ இதில் எந்த பேராமீட்டரும் முதலில் பயமுறுத்தும் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இன்னும் நஷ்டமே செய்ய ஆரம்பிக்காத கம்பெனி, டிவிடெண்டும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி, கடனும் இல்லாத கம்பெனி, இப்படி இறங்கி நான் இன்றைக்கி தான் வாழ்க்கையிலேயே பார்க்குறேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் பரபரப்பு இருக்கக்கூடிய ஒரு 4 ஷேர்கள் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன செய்யும்? முதல்ல பார்க்கக்கூடியது இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற பங்கு. இந்த பங்கில் சமீபத்தில் இந்த 2025 மட்டும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஏப்ரல் மாதத்தில் 180 ரூபா வரைக்கும் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 300 ரூபா, ஒரு 60-70% மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இந்த ஒரு வருஷத்தில் ஹிந்துஸ்தான் காப்பர். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியிலிருந்து எல்லாரும் வீழ்ச்சியை மட்டும் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து சரி
தன்னுடைய ப்ரீவியஸ் ஹை வந்து தொட்ட பங்குகள் எது அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கல இவன் வந்துட்டான். இப்போ தான் சமீபத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு அவன் பாட்டுக்கு ஒரு 220 ரூபாய்னு போய் விழுந்திருந்தான் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர். அப்புறம் மிக அசால்ட்டாக யாரும் பார்க்காத தருணத்தில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அவன் பாட்டுக்கு ஒரு 20% ஏறி தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்து விட்ட ஒரு பங்காக இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் இருக்குது. ஸோ மிகவும் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஏதாவது சரிவடையுமா அல்லது இந்த டெப்த் அப்படியே திருப்பி மேல் நோக்கி போட்டு 300 தாண்டி போகிறதா என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரும். அதனால் ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் இந்த பங்கு மேற்கொண்டு எவ்வளவு பர்சன்டேஜ் 20%, 40%, என்ன பர்சன்டேஜுக்கு மூவ் பண்ணும்? ஏற்கனவே 20% கீழேருந்து மேலே வந்திருக்கு, அது போக 20% மேலேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த 6 மாதங்களுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது இன்னொரு 3 பங்குகள் CDSL, E-Mudra, மாருதி சுசுகி போன்ற பங்குகள். என்ன முக்கியமான விஷயம், CDSL போன ரிசல்ட் சீசனில் 50% மேல் நோக்கி ஏறி வந்தது. இதுதான் மிகப்பெரிய ஒரு தகவலாக இந்த CDSL இருந்தது. அதுக்கப்புறமே இந்த CDSL NSDL லிஸ்டிங் வர்றதுனால இதில் ஒரு மூவ்மெண்ட் என்பது இருந்தது. இந்த 2 விஷயந்தான் தற்போது வரைக்கும் CDSL இருந்துட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் பிக்கப் ஆனதுனால இந்த CDSL ஷேர் ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? மறுபடியும் திரும்பி ஒரு 10-15% ஏறப்போகுதா அல்லது ஒரு 20% கீழே விழுக போகுதா என்ன அப்படின்றது ரொம்ப பொறுமையாக எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி மேல் நோக்கி போக போகிறானா அல்லது இதனுடைய வீழ்ச்சி என்பது கண்டினியூ ஆகுது அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய கவர்னிங் போர்ட் ஆஃப் த கம்பெனியில் ஸ்ரீமத் ராஜ்ரி சப்னவிஸ் அப்படிங்கிற ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்தது இந்த E-Mudra அப்படின்ற பங்குல மிக முக்கியமான தகவல் என்ன, இந்த 2025 மட்டும் ஒரு 30% கீழிருந்து ஏற்றம், ஒரு 30% கீழிருந்து ஏற்றம், மறுபடியும் ஒரு 20% கீழிருந்து ஏற்றம்னு ஒரு மிக முக்கியமான லோவல் லெவல்லேருந்து ஏறிக்கிட்டு இருந்தான். அடுத்த முறை இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன நினச்சானோ தெரில, அவனுடைய யூஸ்வலான இறக்கத்தில் அவனால் பிக்கப் ஆக முடியல. இப்போ வரைக்கும் அவனுடைய யூஸ்வலாக எப்போவுமே கீழே விழுந்தால் கொஞ்சம் ஏறக்கூடிய இடங்களில் இருந்து அவனால் ஏற முடியாமல் ஒரு 2-3 வாரமாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் இந்த E-Mudraக்கு என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் SBI மியூச்சுவல் ஃபண்டோட 1-on-1 மீட்டிங் ஒன்று இருக்குது செப்டம்பர் 17 அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு. ஸோ மேற்கொண்டு இந்த ஷேரினுடைய வீழ்ச்சி தொடர்ந்து இதனுடைய டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டே போகுமா அல்லது ஏதாவது ஒரு ரிவர்சல் வருமா அல்லது இந்த ரிஸ்க் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த பங்குல கடன் என்பது கிடையாது, டிவிடெண்ட் என்பது 0.18% தற்போதைய நிலைமையில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய பங்கு ஒருவேளை உருப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2022களில் இருந்ததை விட இப்போ அதனுடைய ப்ராஃபிட் என்பது டபுள் மடங்கு, ஆல்மோஸ்ட் டபுள் என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த டபுளாக இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்வங்கின்னு நல்லா லாபம் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல அப்படியே ஒரு 1.5 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த E-Mudra அப்படின்ற பங்கினுடைய விலை 200 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போனவன் இப்போ அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் கொஞ்சம் தள்ளாடுறதுனால அப்படியே இவனும் தள்ளாடிக்கிட்டே இருக்கான். ஒரு 30% இறங்கி ஏறி ஆடிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு மிக முக்கியமான இடத்துல இருக்குது, முக்கியமான ஒரு தகவல் வருது அப்படின்றதுனால திருப்பி தன்னுடைய பழைய ஹையை பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு 30% ஏறி போகுமா அல்லது இங்கிருந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையுமா என்பது இதனுடைய ஏர்னிங் சீசன் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் அடுத்து வரக்கூடிய ஏர்னிங் சீசனில் முக்கியமாக கவனித்து பார்க்க வேண்டிய பங்குகளில் இந்த E-Mudra அப்படின்ற பங்கும் இப்படி கரெக்டாக அவனுடைய பாட்டமில் வந்து விழுந்ததுனால ஒரு வாட்சிங் லிஸ்ட்டில் வந்து நிற்கிது. எப்பா சாமி, உனக்கு நியூஸே ஒன்றும் வர வேண்டாம், ஆல்ரெடி நீ உன் ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷத்தில் தான் வச்சுருக்கன்ற மாதிரி. என்னங்க அது, என்ன வாழ்க்கை இது? மாருதி சுசுகியினுடைய விலை எவ்வளவு முறை சமீபத்தில் 2020களில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிய உச்சம்னு போய் தொட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ கூட சமீபத்தில் ஆட்டோ செக்டர்கள்லாம் பயங்கர கும்பா அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து மார்க்கெட்டினுடைய சரிவு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஆட்டோ துறையினுடைய சரிவு. அதுக்கப்புறம் நாம் இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது அவன் வாழ்க்கையினுடைய உச்சத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மாருதி
உனக்கு பேர் யார் வச்சாங்கன்னு தெரில, ஆனால் உண்மையிலேயே நீ மாருதி மாதிரி பறக்கிற. அடுத்து இந்த ஹூண்டாயின்னு ஒன்று இறங்கி கிடந்தது, அவனும் மேலே வந்துட்டான். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அது பெருசாக இறங்கவே இல்லை, அவனும் உச்சத்தில் இருக்கான். இந்த டாட்டா மோட்டர் ஒன்று தான் பாக்கி. இதெல்லாம் நல்லதுக்கா, இத்தனை பேர் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த டாட்டா மோட்டருக்கு சந்தோஷம் வரமாட்டேங்குது. ஆனால் டாட்டா மோட்டர்லேயும் ஒரு பெரிய நியூஸ் என்பது இருக்குது. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளையும் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் பிரித்து விட்றான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அது கீழே விழுந்துச்சு. அப்போ அந்த நியூஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் ஒன்றுமே விவரமே தெரிய மாட்டேங்குது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாருதி ஷேரை பார்க்குறவங்க டாட்டா மோட்டர் ஷேரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் கண்டிப்பாக புலம்புவாங்க. அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு அரை மணி நேரம் புலம்புவாங்க. இங்கே பாருங்கள், பாவம் இந்த டாட்டா மோட்டர் என்ன பாவம் பண்ணிச்சு. இன்றைய நாளாவது இதுக்கு ஒரு திருநாளாக அமைஞ்சு இனிமேலாவது தான் இழந்ததை மீட்டு, நீ புதுசாக போய் புது ஹையெல்லாம் தொட வேணாம், பழைய ஹையை ஒரே ஒரு தடவை வந்து தொட்டுப்பார், எத்தனை பேர் தெரிச்சு வெளியே ஓடுறாங்கன்னு மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் அந்த ஒரு முறையாவது உன்னுடைய பழைய 1200 வந்து தொடமாட்டியா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாருதியில் என்ன முக்கியமான விஷயம்னா பாருங்கள், அவங்க எத்தனை இன்வெஸ்டர் மீட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். 18th to 19th பல இன்வெஸ்டர் மீட்டிங் எல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருது. அதில் பாருங்கள், ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, என்றது 12 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோங்க. இந்த காலத்தில் வந்து வீடு நிலம் இது மாதிரிலாம் ஒரு சொத்து வாங்கிறது, நகையே இப்போ தங்க நகையே வாங்கினா கூட 12 லட்ச ரூபாய்க்கு இப்போ ஒன்றும் பெருசாக வாங்கிட முடியாதுன்னு வச்சிங்களேன். இருக்கிறதுலே இந்த காலத்துலையும் சரி அந்த காலத்துலையும் சரி எதிர்காலத்துலையும் சரி கம்மியான வருமானத்தை வச்சு செய்யக்கூடியது ஒரு முதலீடோ அல்லது ஒரு தொழில், அதுதான் பண்ண முடியும். அப்படி நான் 12 லட்ச ரூபா பெரிய பணம் என்பது. அதை வச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில், எப்போ 8 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் ஒரு 52,000 ரூபா லாபம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, அதை 52,000 ரூபா லாபத்தை புக் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ போய் பார்த்தோம்னா மறுபடியும் அதே 12 லட்ச ரூபாய்க்கு 5% லாஸில் இருக்குது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இவருடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணி எடுத்தால் நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்படின்னா இவருக்கு ஷேர் மார்க்கெட் சரியாக போகலை, இவருடைய டைமிங்க்கு ஷேர் மார்க்கெட் ஒத்து வரல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டம்தான். இதுவே 2021 சமயத்தில் அப்போல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்து 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாவே எத்தனையோ பங்குகள் டபுள் ஆச்சு. ஸோ எல்லாமே ஒரு டைமிங் தான், ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளவுக்கு இவ்வளவு சல்லிஸாக ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக 2008க்கு அப்புறம் ஒரு 2020 தான் இருக்கிறதுலே மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி வந்து அப்புறம் அது போயிடுச்சு. இப்போ ஆனாலும் இப்போ ஒன்றும் உங்களுக்கு மோசம் இல்லைங்க. ஏகப்பட்ட பங்குகள் அதாவது எனக்கு தெரிஞ்சே ஒரு 5% இறங்கி 5% ஏறி ஆடக்கூடிய சில பங்குகள் இருக்குது. அப்புறம் 10 ரூபா பாட்டு கோஷ்டி இருக்கானுங்க, ஒரு 10 ரூபா இறங்கி ஏறுறதாக இப்படி ஒரு சில குரூப்பு இருக்குது. இதெல்லாம் எத்தனை மாதத்துக்கு, 3 மாதத்துக்குள்ளே இறங்கி ஏறி ஆடிக்கிட்டு இருக்கானு. இன்னும் சில பேர்லாம் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவன் பாட்டுக்கு ஒரு 40% 50% இறங்கி ஏறிட்டு இருக்கான். எத்தனை நாளில், 6 மாதத்துக்குள்ளே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான், இறங்குவதும் ஏறுவதுமாக. ஸோ அதனால் கரெக்டாக பாட்டமை கண்டுபிடிச்சி கரெக்டாக மேலே வேறு யாராவது கைக்கு கை மாற்றி விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு மறுபடியும் வேற ஒருத்தனை பிடிச்சி மறுபடியும் கரெக்டாக ஒரு ரோபாட்டிக் மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போவும் இதில் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் என்பது இருக்குது. பட் அதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா எப்போ மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ் வருதோ அப்போ தான் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மற்ற நேரத்தில் வந்து யார் மிகப்பெரிய ஒரு கில்லாடியாக இருக்காங்களோ அவங்களால தான் கரெக்டாக வாங்கி கரெக்டாக வேறு எவனொருத்தன் கைக்கு கை மாற்றி விட்டுட்டு ஒரு மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது வந்து எப்படி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஐடிஎஃப்சியில் நான் வந்து ஒரு 3 வருஷமாக நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றார். ஆனால் இப்போ இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கை நம்ம உதாரணம் எடுத்துக்குவோம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 40-50% இறங்கியிருக்கான்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, அதே 50% திருப்பி ஏற்றிருக்கான். ஸோ யாராவது ஒருத்தர்னால கரெக்டாக இங்கே வாங்கி லாக் ஆகிட்டார், ஆனால் இங்கேருந்து திரும்புதுன்னு கண்டுபிடிச்சி முதலீடு பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், எவ்வளவு இழந்தாரோ அதை அப்படியே ஏவரேஜ் பண்ணும்பொழுது ஈஸியாக நோ லாஸ் நோ கெயினுக்கு அவர்னால் கொண்டு வந்திருக்க முடியும். இந்த இடத்துல ஏவரேஜ் என்பது பண்ணியிருந்தா. ஆனால் உலகத்தில் ஒருத்தர்னாலையாவது முடியுமா? இத்தனை வருஷமாக தொடர்ந்து, அதாவது இப்படி சார்ட் இப்படி தானே பார்த்துட்டு வருவாங்க,
இப்படி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இது இறங்கிக்கிட்டே இருக்கான், இங்கேருந்து திரும்ப அங்கேருந்து திரும்பன்னு பார்த்துக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஒரு தடவை கூட திரும்பலை. இத்தனை அட்டம்ப்ட் 1000 அட்டம்ப்ட்டுகளை ஃபெயில் பண்ணி விட்டுவிட்டு அப்புறம் அவன் ஏதோ ஒரு அட்டம்ப்டில் திரும்புறது யாருனால கண்டுபிடிக்க முடியும்? டெய்லி ஒவ்வொரு ஷேர் வாங்கிட்டு இருக்கிறவனால தான் இந்த இடத்துலேருந்து வாங்கின ஷேர், அதாவது இங்கே வாங்கினது எல்லாமே வாங்கின ரேட்டுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி இது மிகப்பெரிய ஒரு லாபமாக வந்திருக்கும். இதுவுமே இதெல்லாம் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே வாங்கி லாக் ஆகிட்டாரு, ஆனால் இந்த இடத்துல வாங்கலையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் இந்த இடத்துல யாருனாலே அப்படி வாங்க முடியாது. ஸோ அதனால தான் பல பேர் டெய்லி எஸ்ஐபி அல்லது வீக்லி எஸ்ஐபி அல்லது மந்த்லி எஸ்ஐபின்னு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு நல்ல லோ ரேட் அப்படின்றது பிடிக்க முடியும். நண்பர்களே, இந்த நண்பர் சொல்கிற தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கான்னு பாருங்கள். அவர் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு வயசை நான் எதுவுமே செய்யலை, வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கீழே விழுந்த சில ஷேர்களை ஏவரேஜ் பண்ணேன், அதெல்லாம் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது. மணப்புரம்னு ஒரு பங்கு கீழே விழுந்தான், ஏவரேஜ் பண்ணேன், அதில் ஒரு மாதிரி லாபம் இருக்குது. டாடா ஸ்டீல்னு ஒரு பங்கு, அவனுக்கு கீழே விழுந்தான், அவனை பிடிச்சி ஏவரேஜ் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி வரிசையாக ஏவரேஜ் பண்ணியே பல பங்குகளை ப்ளஸில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காப்புல. இன்னுமே சில பங்குகள் இத்தனை தடவை வலை வீசியும் வலையை கிழிச்சிக்கிட்டு போய் காற்றுல விழுந்த மாதிரி இன்னும் சில பங்குகள்லாம் இன்னும் மைனஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உதவி செய்தான்னு பாருங்கள். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.